ஹலோ வீவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபலூடா. அது எப்படி வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபலூடாவுக்கு தேவையான பொருளாக பார்த்துடலாம். ஐஸ்கிரீம் நம்ம எந்த ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம், பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு நல்லா சில்டு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது நட்ஸ் வச்சு செய்கிறதுனால நான் வந்து பாதாம் ஒரு 4-5 பாதாம், முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து நெல்லிக்காய், ட்ரை நெல்லிக்காய் எல்லாம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் ஊற வச்சா தான் நல்லா அரைக்க முடியும். உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாலில் வேக வச்ச சேமியா அதுவும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுலேயே நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம். இது சப்ஜா சீடுங்க. இந்த சப்ஜா சீடு தான் இந்த ஃபலூடாக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கும். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கு, உடம்புக்கு வந்து நேச்சுரலான குளிர்ச்சியை தரும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊறிச்சுனா தான் நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன். இது வந்து நல்லா பெருசாகிடும் சப்ஜா சீடுங்கிறது. அதான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊறிச்சுனா தான் நல்லாயிருக்கும். அதுதான் இந்த ஃபலூடாக்கு வந்து மெயினாக போடுறது. இப்போ இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த முந்திரி இதெல்லாம் நம்ம வந்து நல்லா நைஸாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கூட கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். போதும், இந்த அளவு அரைஞ்சதுன்னா போதும். இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபலூடாங்கிறது நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது தான். இப்போ இந்த சப்ஜா சீடு வந்து ஊறிடுச்சு. அது ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் அப்படியே இந்த கிளாஸ் ஓரத்தில் தேய் ஊற்றிட்டு வந்துடுங்க. பாலில் வேக வச்ச சேமியா வந்து ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு 1 இல்லை 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம நட்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அப்புறம் பால் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஐஸ்கிரீம். லைட்டாக ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ட்ராப், 2 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். சுவையான ஃபலூடா வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வீட்டிலையே செய்யலாம். அழகாக குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி வந்து இதை குடிப்பாங்க.